ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வந்து நம்ம எந்த பார்ட் வந்து நம்மளோட ஸ்க்ரூ ஜாக் அசெம்பிளி வந்து கன்டின்யூ பண்ண போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்ட் 1 வீடியோவா வந்து நமக்கு பாடி வந்து நம்மளோட சேனல்ல அப்லோட் ஆயிருக்கும். தென் பார்ட் 2 வீடியோவா வந்து நமக்கு வந்து இந்த ஸ்க்ரூ ஸ்பிண்டில் மேட் ஆஃப் மைல்டு ஸ்டீல் மெட்டீரியல் இது வந்து நம்மளோட சேனல் வந்து அப்டேட் ஆயிருக்கும். அண்ட் தென் 3 வீடியோவா வந்து இப்ப நமக்கு என்ன நீங்க வந்து இப்ப நீங்க பார்த்து நீங்க டிரா பண்ணுவீங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த நட் இந்த ரீஜன தான் வந்து நீங்க வந்து என்ன பண்ண போறீங்கன்னா வந்து, நீங்க வந்து டிரா பண்ண போறீங்க. ஸோ, இப்போ இந்த இத வந்து நம்ம எப்படி டிரா பண்றது நம்ம வந்து பார்ப்போம். ஸோ, இப்ப இந்த பார்ட்ட நம்ம வந்து கன்டின்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ, ஃபர்ஸ்ட் அதே மாரி தான் வந்து இந்த ஹேட்ச்டு ரீஜன் இந்த கோடு கோடா போட்டிருக்கிறதுக்கான மீனிங் வந்து என்னன்னா, ஹேட்ச்டு ரீஜன். இந்த ரீஜன வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து, நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டிரா பண்ணலாம். ஸோ, அதுக்கு வந்து நான் என்ன பண்றேன், நானு ஃப்ரண்ட் பிளேன வந்து செலக்ட் பண்ணிட்டு நார்மல் டூ வியூ அதுக்கு முன்னாடி வந்து எம்எம்ஜிஎஸ்ல வந்து இருக்கான்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. தென் கோ டூ தி ஸ்கெட்ச். ஸ்கெட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, சென்டர் லைன். ஸோ, சென்டர் லைன வந்து என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் வந்து பிளேஸ் பண்ணுங்க. தென் மூவ் டூ தி ஸ்மார்ட் டைமென்ஷன் அண்ட் கிவ் தி சென்டர் லைன் லெங்த் ஆஃப் 45 mm. ஏன்னா, இந்த சென்டர் லைனுக்கான ரேடியஸ் சாரி லென்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டோட்டல் அதாவது சாரி நாட் த சென்டர் லைன் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கான டோட்டல் இது வந்து 45. இப்போ நம்ம எல்லாமே ரிவால்வ் பேசிஸ்ல வந்து டிரா பண்ணிட்டு இருக்கிறதுனால இதுக்கான இத நான் ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். அண்ட் தென் வந்து இந்த அவுட்டர வந்து நம்ம என்ன பண்ண வேண்டியதுனா வந்து நம்ம அப்படியே வந்து நம்ம ஆஸ் யூசுவல் டிரா பண்றது தான். ஸோ, சிம்பிளா வந்து இந்த மாரியே வந்து டிரா பண்ணுங்க. ஸோ, இந்த மாரி டிரா பண்ணி முடிச்சுட்டு, தென் இந்த லைன செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிட்டு, கோ டூ த ஆர்க். ஆர்க்ல போயிட்டு இந்த 2 பாயிண்ட்டயும் செலக்ட் பண்ணிட்டு, இந்த மாரி வந்து என்ன பண்ணுங்க, ஆர்க் வந்து டிரா பண்ணிடுங்க. தென் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் த இந்த எட்ஜ் டூ எட்ஜ் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 90. ஸோ, அது வந்து பார்த்தீங்கன்னா 45 வரும். ஸோ, அப்போ அப்படி பார்க்கும்போது நமக்கு இதோட சென்டர் பாயிண்ட். ஸோ, அப்படி பார்த்தீங்கன்னா வந்து இது பாருங்க இதோட சென்டர் பாயிண்ட் நீங்க இப்படி வச்சீங்கன்னா போதும். ஸோ, இந்த சென்டர் டூ இதுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 45 ஏன்னா 90ல பாதி வந்து 45. தென் அண்ட் தென் இந்த ஏரியாலருந்து இந்த எட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 50. ஸோ, அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 25 வரும். ஆஸ் த சேம் அதே தான் வந்து இங்கருந்து இதுவரைக்குமும் வந்து சேம் அதே தான் 25 வந்து வரும். ஸோ, அத வந்து 2 டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணிடுங்க. தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கருந்து இதுக்கான அதான் இந்த லைனுக்கான லென்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10 mm. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கருந்து இதுக்கான இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10 mm. இதுதான் வந்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ, இது வந்து 50ல பாதி 25. தென் இது 10 mm, இது 10 mm. இது வந்து என்னன்னா சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 5 அண்ட் இஸ் டயாமீட்டர் ஆஃப் 10. ஸோ, அதுவும் பிரச்சனை இல்ல. ஸோ, அதையும் வந்து நம்ம வரைஞ்சாச்சு. ஸோ, அவ்வளோதான். ஸோ, இப்ப வரைஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கெட்ச் இஸ் ஃபுல்லி டிஃபைன்ட். ஸோ, இது வந்துருச்சு. ஸோ, அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ, எக்ஸிட் த ஸ்கெட்ச். ஸோ, செலக்ட் த ஸ்கெட்ச், கோ டூ த ஃபீச்சர் அண்ட் எஸ் குடுத்துருங்க. ஏன்னா இது நமக்கு சென்டர் லைனா இருக்கு. ஸோ, அதனால இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நமக்கு வந்து குளோஸ் ஆயிடும். தென் வந்து கிவ் ஓகே. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு பினிஷ் ஆயிடுச்சு. இப்ப நம்ம இங்க ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, இங்க சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 5 அத பண்ணணும். அத நம்ம ஸ்கெட்ச்லயும் பண்ணலாம். இல்லன்னா நம்ம இங்க வந்து 3Dல வந்து ஃபில்லட் ஆப்ஷனும் பண்ணலாம். ஸோ கோ டூ த ஃபில்லட் ஆஃப் ரேடியஸ் 5 குடுத்து என்டர் பண்ணிட்டு, இந்த ரீஜியன வந்து கரெக்ட்டா வந்து கிளிக் பண்ணிட்டு, ஓகே குடுங்க. இப்போ இந்த இடம் வந்து எந்த ரீஜியன்ல வந்து வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். உங்களுக்கு கீழ வந்து நம்ம போன வீடியோ ஸ்பிண்டில் இருக்கும். இந்த ஸ்க்ரூ ஸ்பிண்டிலுக்கு மேல வருது. ஸோ, இதுக்கான டயா என்னவோ, அப்ப அங்க வந்து அதுக்கான த்ரெட்டிங் வந்து நம்ம வந்து தரணும். ஸோ, அதுதான் வந்து நமக்கு வந்து என்னன்னா, இங்க வந்து என்ன குடுத்துருக்காங்கன்னா வந்து, இதுக்கான இது வந்து என்ன குடுத்தாங்க 38x7 தான் வந்து நமக்கு இங்கேயும் வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. ஸோ, 38x7. ஸோ, நம்ப அதுல வந்து நம்ம என்ன போட்டோம்னா வந்து 36 தான் வந்து நமக்கான அந்த காஸ்மெடிக் த்ரெட்ல வந்து நம்ம வந்து அதுல போட்டோம். ஸோ, கோ டூ த ஹோல் விசார்ட். ஹோல் விசார்ட்ல போயிட்டு சேம் அதே ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இதுல பதில் நம்ம என்ன பண்ணணும்னா வந்து M38 வந்து நம்ம என்ன பண்ணணும், இல்ல M36 வந்து செலக்ட் பண்ணணும். ஏன்னா, நமக்கு வந்து அங்க வந்து M36 தான் வந்து நம்ம வந்து அங்க வச்சு போட்டோம். அதே மாரி இங்க பிளைண்ட்ல போயிட்டு த்ரோ ஆல் குடுத்துட்டு, தென் வந்து என்ன பண்ணுங்க வந்து பொசிஷன்ல 3D ஸ்கெட்ச். 3D ஸ்கெட்ச்ல போயிட்டு இங்க இது வந்தீங்கன்னா, இதோட சென்டர் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து இங்க இப்படி காட்டும். ஸோ, இதுதான் வந்து இதுக்கான சென்டர் பாயிண்ட். இந்த சென்டர் பாயிண்ட்ட கிளிக் பண்ணிட்டு, ஓகே பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நமக்கு இதுக்கான இது வந்து டோட்டலா வந்திருக்கும். இத நீங்க வந்து பார்க்கறதுக்கு வந்து நீங்க வியூ பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அ செட்டிங்ஸ்ல போயிட்டு ஜெனரல் ப்ராப்பர்ட்டீஸ், டிட்டெயிலிங், ஷேடட் காஸ்மெடிக் த்ரெட், ஓகே. இப்போ போயிட்டு செக்ஷன் வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா,
உங்களுக்கு தெரியும். ஸோ இப்ப நம்ப சொன்னது வந்து என்னன்னா, அந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த த்ரெட்டடுக்கான உள்ள போறதுக்கான அந்த சேம்பரும் இங்க நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆயிருக்கு. நமக்கு யூஸ் பண்ற சாஃப்ட்வேர பொறுத்து தான் இதோட ஜெனரேஷன் இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லைன். ஸோ இந்த லைன வந்து நமக்கு இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு. அதாவது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லைன் இஸ் ரெப்ரசன்டிங் த த்ரெட். ஸோ இந்த த்ரெட் நமக்கு வந்து இன்கேஸ் நம்ம வரையலனாலும் இந்த லைன் வச்சு நம்ம த்ரெட் வரையணும்ன்றத நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ அதே தான் வந்து நமக்கு இங்கேயும் வந்து இத குடுத்துருக்காங்க. ஸோ அத வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா வந்து நம்ம இங்க இந்த டயகிராம் வந்து நம்ம டிரா பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா வந்து, நான் என்னோட வீடியோவ இத முதல்ல யாராவது புது வியூவர்ஸ் பார்க்குறவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து சாலிட்வொர்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணி, அதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரெய்ட்டா அசெம்பிள் வந்திருக்கும். ஏன்னா வந்து பார்ட் மாடலிங் பண்ணி அத அசெம்பிளிங் பண்றது தான் வந்து இட்ஸ் வெரி குட். ஏன்னா பார்ட் மாடலிங் டுக் எ வெரி லாங் டைம் டூ மூவ் இன்டூ த அசெம்பிளி. அதுல வந்து பார்க்கும்போது நம்ம இந்த ஸ்க்ரூ ஜாக் அசெம்பிளி தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்திருக்கோம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாடி வந்து பார்ட் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவா நம்ம வந்திருக்கோம். அதாவது பேசிக் வீடியோக்கு அடுத்தது. தென் ஸ்க்ரூ ஸ்பிண்டில் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, நெட் மேட் ஆஃப் கன் மெட்டல். இந்த 3 வீடியோ வரும். அண்ட் தென் அடுத்தது நமக்கு வந்து என்ன என்ன இருக்குன்னா வந்து, நான் எல்லாமே தனித்தனி வீடியோவா, தனித்தனி ஃபோல்டரா வந்து நான் என்ன பண்றேன்னா வந்து பிளேலிஸ்ட் ஐ மீன் பிளேலிஸ்ட்டா வந்து என்னோட சேனல்ல அப்டேட் பண்றேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கப் அண்ட் தென் வந்து ஸ்க்ரூ அதுக்கப்புறம் வந்து இந்த டாம் பார். இது எல்லாமே வந்து நம்ம சேனல்ல வந்து நம்ம வீடியோஸ் வந்து போடுவோம். இது போல நெறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோஸ். தேங்க் யூ.